அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் தான் இந்த திருவண்ணாமலை தலம். இந்த சிவபெருமான் பார்த்தீங்கன்னா ஜோதி வடிவமாக காட்சியளித்த இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் எப்படி நீங்கள் கிரிவல செல்லலாம். இந்த கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா சிவன் காட்சியளித்த ஒரு இடமாக சொல்லக்கூடிய இடம் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா அமாவாசை கிரிவலம் வருகின்ற புதன்கிழமை அமைந்திருக்கு. இது குபேர கிரிவலம்னு சொல்கிறாங்க. அதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகத்திற்கு தெளிவான பார்த்தீங்கன்னா பதிவினை நீங்கள் பெற்றுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலையில் சித்தர்கள் பலருமே பார்த்தீங்கன்னா சூட்சும வடிவில் கிரிவலம் வருவதாக சொல்லுவாங்க. இந்த பௌர்ணமி நாள் மட்டும் இல்லைங்க, இந்த அமாவாசை நாளில் கிரிவலம் வர வேண்டும் என்பதில்லை. வருடத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து நாட்களுமே நீங்கள் 365 நாட்களும் நீங்கள் இந்த மலையை கிரிவலம் வரலாங்க. கிரிவல பாதையான 14 கிலோமீட்டர் தூரத்தில் பக்தர்கள் நடந்து தான் கடக்கணும். இடமிருந்து வளமாக மட்டுமே சுற்றி வந்து வழிபடணுங்க. நமச்சிவாய மந்திரத்தை உச்சரித்தபடியோ சிவபுராணத்தை பாராயணம் செய்தபடியோ நீங்கள் கிரிவல வரணும். நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவல வருவது உடலுக்கு உள்ளத்துக்கு நலன் தருன்னு நல்லதொரு நிகழ்வாகவும் அமைங்க. மலையில் மாண்பையும் கிரிவலத்தின் மகத்துவத்தையும் உணர்த்தக்கூடிய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பெருமளவில் இப்போது கலந்து கொள்ள தொடங்கியிருக்காங்க. பக்தர்கள் பார்த்தீங்கன்னா மலை வளம் வரும் நாளில் நீராடி தூய்மையான ஆடையை அணிந்து கொண்டு திருநீர் அணிந்து வேறு எந்த சிந்தனைக்கு இடை இல்லாமல் இறைச்சிந்தனையோடு மட்டும்தான் இங்கே செல்ல வேண்டுங்க. உலகில் வாழக்கூடிய அனைவருமே நலமாக வாழ வேண்டுன்னு மனதில் தியானம் செய்தவாறே வளம் வர வேண்டுன்னு சொல்லுவாங்க. ஒருவரிடம் பேசாமல் பிறரிடம் தானம் வாங்காமல் காலணிகள் எதுவுமே அணியாமல் வெறும் கால்களோடு நடந்து செல்லணுங்க. இந்த கிரிவல பாதையில் அண்ணாமலையே தொழுது கிரிவலம் வந்தீங்கன்னா மது மாது சூது கொலை களவுன்னு 5 பாதகங்கள் தொலையுன்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. கிரிவலம் வந்தால் பாவங்கள் முழுவதும் நீங்கிடுங்க. மேலும் பாவம் செய்யக்கூடாதுன்ற எண்ணமும் உங்களுக்குள்ளே தோன்றும். வயதானவங்களுக்கு உடல் நலிவுற்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிரிவலம் வர வேண்டும் நினைத்த மாத்திலேயே பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிடுன்னு சொல்லுவாங்க. அதே போல் இங்கே திருவண்ணாமலை தலத்தில் பௌர்ணமி தினத்தன்று பலருமே கிரிவலம் வராங்க. அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா கிரிவலம் வருவது ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கு. இங்கு தான் அன்னை பராசக்தி அருணாச்சலேஸ்வரரை பலம் வந்து இடப்பாக்கமும் வென்றிருக்கா. அன்று சந்திரன் சூரியனிடம் இருந்து சக்திகளை அதிக அளவில் பெற்று அதே வெளியிடும் பூர்ண நிலவாக உலா வருவது பௌர்ணமிங்க. அதே போல் இந்த நாளில் மலை மீது பட்டு பிரதிபலிக்கும் போது நம்ம உடலுக்கு இருக்கக்கூடிய நம்ம மனதுக்கு பற்பல நன்மைகளை தரும்னு சொல்லுவாங்க. இதனால் இந்த கார்த்திகை அமாவாசை நாளில் சித்தர்களும் பலருமே பார்த்தீங்கன்னா இங்கு வந்து சிவபெருமானை வழிபட்டு செல்கிறாங்க. திருவண்ணாமலை தலத்தில் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் தான் சூட்சும வடிவில் கிரிவலம் வருவதாக சொல்லப்படுது. பௌர்ணமி அமாவாசை நாட்கள் மட்டும்தான் கிரிவலம் வர வேண்டுனே என்பது ஒன்றும் கிடையாது. வருடத்தில் நீங்கள் அனைத்து நாட்களுமே நீங்கள் கிரிவலம் வரலாம். ஞாயிற்றுக்கிழமையில் கிரிவலம் வந்தீங்கன்னா சிவலோக பதவி உங்களுக்கு உண்டாகும். திங்கக்கிழமைனால கிரிவலம் வந்து வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா இந்திர பதவி உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வந்து வழிபடுவதால் கடன் வறுமையும் நீங்கிடுங்க. அதே போல் புதன்கிழமையில் கிரிவலம் வந்து வழிபடுவதால் கலைகளில் உங்களுக்கு தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும். வியாழக்கிழமையில் கிரிவலம் வருவதால் பார்த்தீங்கன்னா ஞானம் உண்டாகும். வெள்ளிக்கிழமையில் கிரிவலம் வந்து வழிபடுவது பார்த்தீங்கன்னா வைகுண்ட பதவியை கிடைக்க செய்யுங்க. சனிக்கிழமை கிரிவலம் வந்து வழிபடுவது பிறவி பிடி அகலுன்னு சொல்லுவாங்க. ஒரு மலை மட்டும்தாங்க பக்தர்களை தன்னை நோக்கி ஈர்த்து அவங்களுக்கு ஞானமும் முக்தியும் அருளக்கூடிய திருவண்ணாமலை தளத்தில் பார்த்தீங்கன்னா சென்று வழிபட்டால் கைமேல் பலன் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. திருவண்ணாமலையில் வருடத்தில் அனைத்து நாட்களும் கிரிவலம் சென்று வழிபடலாம். பௌர்ணமி நாளில் கிரிவலம் வருவது எப்படி சிறப்பானது அதே போல் இந்த அமாவாசை நாளில் கிரிவலம் வருவது அளவில்லாத பலன்களை உங்களுக்கு தருங்க. இந்த திருவண்ணாமலை தலத்தில் பார்த்தீங்கன்னா கிரிவலம் வந்து அண்ணாமலையாரே வழிபடக்கூடிய வழக்கம் எப்படி ஏற்பட்டிருக்கு, முதல்ல கிரிவலம் சென்றது யாருன்னு, எதற்காக கிரிவலம் சென்றாருன்னு ஒரு புராண கதை இருக்குது. அது என்னன்னு நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த திருவண்ணாமலை என்றதுமே நினைவிற்கு வருவது கிரிவல வழிபாடு மட்டும்தான்.
எத்தனையோ கோவில்களை மலையே வலம் வந்து வழிபடக்கூடிய முறை இருந்தாலுமே இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்தால் மட்டுமே மகத்தான பலன்களும் முக்தி கிடைக்கணும்னு நம்புகிறோம். இதற்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இங்கு மட்டுமே சிவனே மலையாக அமர்ந்து காட்சி தருவதால தாங்க. மலையே வந்து பார்த்தீங்கன்னா வலம் வந்து வணங்குவதும் சிவனை வலம் வந்து வணங்குவதற்கு இணையான பலனை நீங்கள் பெறலாம். இந்த திருவண்ணாமலையில் கிரிவலம் எப்படி உருவானதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இங்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ஜோதி வடிவமாக தோன்றி விஷ்ணுவிற்கும் பிரம்மாவிற்கும் காட்சி அளித்த பின்னாடி தான் மலையாக அமர்ந்த அண்ணாமலையாரே இங்கு கிரிவலத்தை தொடங்கி வைத்தார்னு புராணங்கள் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் நடத்திய ஒரு திருவிளையாடலில் தாங்க கிரிவலம் தோன்ற காரணமாகவும் அமைந்திருக்கா. அந்த திருவிளையாடலில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் முதல்ல கிரிவலம் சென்றது பார்வதி தேவி தாங்க. லிங்க வழிபாடு லிங்கோத்பவர் வழிபாடு தோன்றியதும் இந்த திருவண்ணாமலையில் தான்னு சொல்லுவாங்க. சிவனுக்கு விருப்பமான தலங்களில் இந்த தலம் தாங்க முதன்மையாக சொல்லப்படுது. ஒரு முறை பார்த்தீங்கன்னா கையிலாயத்தில் சிவபெருமானுடைய இரு கண்களையுமே பார்வதி தேவி விளையாட்டாக மூடியதால் 2 பேருக்கு உயிரினங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ரொம்ப துன்பப்பட்டக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. இதனால தான் பார்வதி தேவிக்கு தோஷம் ஏற்பட்டுச்சுங்க. அந்த தோஷத்திற்கு பரிகாரம் தேடி வேண்டிய நிலை ஏற்பட்டதால் பார்வதி தேவி திருவண்ணாமலைக்கு வந்து தவம் இருந்திருக்கா. அவள் தவத்தை கண்டு மனம் இறங்கிய சிவபெருமானும் பார்த்தீங்கன்னா அவருக்கு காட்சி கொடுத்துருக்காரு. வேண்டிய வரம் கேள்னு சொல்லியிருக்காரு. அதற்கு பார்வதி தேவியுமே பார்த்தீங்கன்னா உங்களை என்றென்றும் பிரியாதபடி இருக்கும்படி உங்கள் உடலில் பாதியில் தந்து அருள வேண்டுன்னு வேண்டியிருக்கா. உடனே சிவபெருமானோ அப்படின்னா நீ என்னை சுற்றி வர வேண்டுன்னு கூறியிருக்காரு. அதை ஏற்றுக்கொண்டா பார்வதி தேவியுமே திருவண்ணாமலையில் ஈசனே மலையாக வீற்றிருப்பதால் அந்த மலையை சுற்ற தொடங்கியிருக்கா. மலையை வலம் வருதல் என்பது சிவபெருமானை சுற்றி வருவதற்கு சமமாக இங்கு அமைந்திருக்குங்க. இதனால் அதை உணர்ந்ததால் தன் தலை மீது கைகூப்பியபடி வலம் வந்திருக்கா பார்வதி தேவி. அவருக்கு சிவபெருமான் பார்த்தீங்கன்னா கிரிவல பாதையில் நேர் அண்ணாமலை அருகே ரிஷிப வாகனத்திலும் ஈசான்ய பகுதியில் ஒளி ரூபத்திலும் பார்த்தீங்கன்னா 2 இடங்களில் காட்சி கொடுத்து ஆசிர்வதித்திருக்காரு. பின்பு தனது உடலை இடபாகத்தை வழங்கி தன்னோடு ஐக்கியமாக்கி கொண்டு அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் இங்கு காட்சி தராரு. அதே போல் இங்கு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியுமே நான் தங்களை சுற்றி வந்ததால் என்னை ஆசிர்வதித்தீங்க. அதே போல் இந்த திருவண்ணாமலையை கிரிவல வரக்கூடிய ஒவ்வொரு பக்தனுக்கும் அருள் வழங்க வேண்டுன்னு வேண்டிக் கொண்டிருக்கா. அதற்கு சிவபெருமானும் சம்மதித்தாராம். இந்த முறையில் தாங்க திருவண்ணாமலையில் கிரிவல நடைமுறை வழக்கத்திற்கு வந்திருக்கு. பார்வதி தேவி தொடர்ந்து இதர கடவுள்கள் தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் மகான்கள்னு அனைத்து தரப்பினரும் இங்கு திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து ஈசான்ய அண்ணாமலையாரின் அருளை பெற்றதாகவும் சொல்லப்படுது. இதனைத் தொடர்ந்து சித்தர்கள் வழிகாட்டுதலுடைய பேரில் சாதாரண மனிதர்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லக்கூடிய நடைமுறை இந்த பார்த்திங்கன்னா பழக்கத்தில் வந்திருக்கு. திருவண்ணாமலை தலத்தை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா 1000 லிங்கங்கள் புதைந்து இருப்பதாகவும் சொல்கிறாங்க. இங்கு திருவண்ணாமலையில் ஈசனை மனதில் தினமும் நினைத்தாலே நிச்சயம் முக்தி கிடைக்குன்னு மார்க்கண்டேய முனிவரிடம் நந்தி பகவான் அருள் புரிந்திருக்காரு. வல்லாள மன்னன் நினைவுனால அவனுக்கு இன்றும் திருவண்ணாமலை ஈசன் பார்த்தீங்கன்னா திதி கொடுப்பதாகவும் சொல்லப்படுது. இங்கு வினையை நீக்கும் மலை உருவல திருவண்ணாமலை அமைந்திருக்கு. திருஞான சம்பந்தர் தன் பாடிய ஒவ்வொரு பதிகத்திலும் 9வது பாடல அண்ணாமலையாரை குறிப்பிட்டு பாடியிருக்காரு. திருவண்ணாமலை ஈசனே தீப மங்கள ஜோதி நமோ நம எனும் அருணகிரிநாதர் திருப்புகளில் பாடியிருக்காராம். இங்கு ஆடி மாத பூர தினத்தன்று உண்ணாமலை அம்மன் சன்னதி முன்னாடி தீ மிதித்தல் நடைபெறுதுங்க. வேறு எந்த சிவாலயத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. இங்கு தலத்தில் தான் முதல்ல லிங்க வழிபாடு தொடங்கியிருக்கு. மகா சிவராத்திரி தொடங்கியதும் இந்த தலத்தில் தாங்க. மேலும் இந்த கோவிலில் விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யும்போது அஷ்டபந்தனம் செய்வது தான் எல்லா கோயிலும் வழக்கம். ஆனால் இங்கு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தலத்தில் தங்கத்தை கொண்டு சொர்ண பந்தம் செய்து லிங்கத்தை பிரதிஷ்டை செய்திருக்காங்க. இங்கு கார்த்திகை தீபத்துக்கு நிகராக இதுவரை எந்த ஆலயத்திலும் ஜோதி வழிபாடு ஏற்பட்டதில்லைன்னு சொல்லலாங்க. திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபந்தான் அண்ட சராசரங்களுக்கும் தீப விளக்காக இருக்குதுங்க. திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் பார்த்தீங்கன்னா 1 வாரம் வரை எரியுமா.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஓம் நமச்சிவாயா போற்றி எனும் மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.